Hi friends, welcome to Rehana stitching class channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு அதான் கப் சைஸ் பிடிப்போம் இல்லையா, அது எப்படி டாட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் फ्रेंड्स. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம கட் பண்ண ஃப்ரண்ட் பீஸ் வந்து இந்த மாதிரி ரெண்டு பீஸ் இருக்கும். இப்போ ஓபன் வந்து நமக்கு இந்த சைடு வர மாதிரி வெச்சுக்கோங்க. இது வந்து நெக் சைடு, இது வந்து ஆர்ம் ஹோல் சைடு. சோ இப்போ நெக் சைடு எடுத்துக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம டாட்ஸ் எல்லாம் ஸ்டிச் மார்க் பண்ண போறோம். ஏன்னா நம்ம கட் பண்ணதும் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் கட் பண்ணோம். ஸோ இந்த மார்க்கிங்கும் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எந்த அளவுக்கு மார்க் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இங்க இந்த பெரிய டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம கொக்கி இருக்க சைடு, அளவு ப்ளவுஸ்ல கொக்கி இருக்க சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடு திருப்பிடுங்க. ஃப்ரண்ட் சைடு திருப்பிட்டு இந்த பட்டி ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு அங்க இருந்து இந்த டாட் வந்து இந்த இடத்துல தெரியுதா, ஸோ இது வரைக்கும் மார்க் பண்ணணும். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க பிளவுஸ்ல வந்து இங்க 1/4 இன்ச்சு விட்டுறணும். ஏன்னா நம்ம ஓப்பன் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். ஸோ 1/4 இன்ச்சு தள்ளி இந்த ஓப்பனை இங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1/4 இன்ச்சு தள்ளி வச்சுட்டு இப்போ இங்க டாட் இருக்கு இல்லையா, ஸோ கரெக்டா அது எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டா நான் அளவு பிளவுஸ் வச்சா எனக்கு இந்த இடத்துல டாட் வருது. ஸோ நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ உள்ள வந்து நம்மளுக்கு இந்த டாட்ல வந்து பெருசா துணி இருக்கும். ஸோ அந்த துணியோட இன்ச் வந்து எவ்வளோன்னு தெரியணும். ஸோ அந்த துணியை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டா வச்சுட்டு இங்க மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த துணியை வைங்க. இந்த துணியை வச்சு அந்த துணியோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஸோ கரெக்டா இந்த ஸ்டிச்சிங் இந்த இடத்துல வருது. ஸோ துணியோட லென்த் வந்து இவ்வளோ. ஸோ இங்க மார்க் பண்ணியாச்சு. இது வந்து டாட்டோட இன்ச்சு. இது வந்து உள்ள எக்ஸ்ட்ரா மார்க் பண்றதுக்கான துணி. இங்க மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இது அப்படியே இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ நான் மார்க்கிங் தான் எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். ஸ்டிச் பண்ணும்போது தனியா பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டோம்னா இப்போ இது சென்டர்ல வரும். ஸோ இங்க மார்க் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே மார்க்கிங் வந்து இந்த இடத்துலயும் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல அதே மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணது ரெண்டு சைடுக்கும் வரணும். ரெண்டு சைடு துணி இருக்கு. ஸோ ரெண்டு சைடுக்கும் வரணும். இப்போ இந்த ஒரு பீஸ்ல தான் நம்ம மார்க்கிங் விழுந்திருக்கு. ஸோ அந்த ரெண்டு பீஸ்க்கும் வர்றதுக்காக நான் சின்னதா இந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க ரெண்டு மார்க்கிங் இருக்கு இல்லையா, அதை அப்படியே மடிச்சு இந்த இடத்துலயும் கட் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கட்டு, இங்க ஒரு கட்டு இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே பிடிச்சி லென்த் மட்டும் ஸ்டிச் பண்ணும்போது எவ்வளவு லென்த்தோ பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாட்கான மார்க்கிங் முடிஞ்சிச்சு. கொக்கி இருக்க சென்டர்ல ஒரு டாட் வருது. ஸோ அந்த டாட்கான மார்க்கிங் பார்க்கலாம். அது வந்து அதே மாதிரி பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடம் எடுத்துக்கோங்க. பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடம் வந்து நம்ம கட் பண்ண பிளவுஸ்க்கு 1/2 இன்ச்சு மேல வைங்க. ஏன்னா பட்டி ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். ஸோ 1/2 இன்ச்சுக்கு மேல இந்த பட்டி ஜாயின் பண்ண ஸ்டிச்சை வைங்க. ஸ்டிச் வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு இங்க டாட் தெரியுதா, இங்கதான் நம்மளுக்கு டாட் இருக்கு. ஸோ இங்கதான் டாட்டோட ஸ்டிச் இருக்கு. ஸோ பட்டிக்கு கிளாத்க்கு 1/2 இன்ச்சு மேல அந்த பட்டி ஸ்டிச் வர இடத்த வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு டாட் இருக்கு கரெக்டா. ஸோ அந்த டாட்டை மார்க் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி டாட்டை மார்க் பண்ணி இதுவும் நம்மளுக்கு ஒரு பீஸ்ல மட்டும்தான் இந்த மார்க்கிங் படும். ஸோ நம்ம இன்னொரு சைடு பீஸ்ல மார்க்கிங் படாது. ஸோ அதையும் இந்த மாதிரி ரெண்டா மடிச்சுக்கிட்டு ரெண்டு பீஸ்க்கும் வர மாதிரி சின்னதா கட் கொடுத்துக்கலாம். ஸோ கட் கொடுத்துக்கிட்டா இந்த மாதிரி ரெண்டு பீஸுக்கும் வரும். இப்போ இந்த டாட்க்கும் நம்ம இந்த மார்க்கிங் போதும். ஆர்ம் ஹோல் கிட்ட வர டாட்க்கு வந்து நம்ம மார்க்கிங் பண்ண தேவையில்லை. இந்த டாட் ரெண்டு டாட் பிடிச்சாலே நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் கிட்ட வர டாட் வந்துடும். ஸோ இப்போ டாட் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பீஸ்ல வந்து நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஒரு சைடு பீஸ் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டாட்டை தான் இப்போ நம்ம பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கீழே பட்டி கிட்ட இருக்கும் இல்லையா பெரிய டாட்டு, அந்த டாட் பிடிக்கணும். இங்க சென்ட்ரல் கட் இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ரல் கட்டை இப்படி பிடிச்சி மடிச்சுக்கோங்க. பீஸை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டா நம்மளுக்கு இங்க கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்போ நம்ம டாட்டோட ஹைட் மார்க் பண்ணல. ஏன் ஹைட் மார்க் பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது மார்க் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஸோ டாட்டோட ஹைட் வந்து இப்போ மார்க் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்க 1/4 இன்ச்சு பட்டி ஜாயின் பண்றதுக்கு விட்டுட்டு இந்த 1/4 இன்ச்சுக்கு மேல இந்த பட்டி தையல் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு
அந்த டாட்டோட ஹைட், டாட்டோட ஸ்டிச் எங்க வரைக்கும் முடியுதுன்னு பார்த்து அங்க மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு டாட்டோட ஸ்டிச் இந்த இடத்துல முடியுது, ஸோ மார்க் பண்ணிட்டேன். ஸோ டாட்டோட ஹைட் வந்து இதுதான், மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்க கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இங்க இருந்து அப்படியே கிராஸா வந்து இந்த இடத்துல முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் டாட் மார்க் பண்ணிட்டு இப்போ டாட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம டாட் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. டாட் ஸ்டிச் பண்ணும்போது 2 தையல் போட்டுருங்க ஸ்டிச் பண்ணும் போதே, அப்பதான் நம்மளுக்கு இந்த ஓரத்துல தையல் கலண்டாம இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இங்க கொக்கி சைடு வந்து ஒரு டாட் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் அந்த மாதிரி இந்த கட் கொடுத்த இடத்துல கரெக்டா மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி துணியை ஈக்குவலா வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்றதுக்கு 1/4 இன்ச்சு போயிடும். ஸோ அந்த 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம அளவு பிளவுஸை வச்சுட்டு, ஸோ இந்த குக்கி சைடு அளவு பிளவுஸை வச்சுட்டு இந்த டாட் வந்து இவ்வளோ ஹைட்க்கு வருது. ஸோ டாட்டோட ஸ்டிச் எங்க முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க முடியுது, இங்க மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ 1/4 இன்ச்சு இங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே வந்து கிராஸா இந்த இடத்துல அப்படியே கிராஸா வந்து முடிக்கணும். இந்த 2 டாட் நம்ம பிடிச்சாச்சு. இப்போ 2 டாட்க்கு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ 3rd டாட், இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட வர டாட் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த 2 டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அங்க பாதி ட்ரையாங்கிள் மாதிரி இந்த ஷேப்க்கு வந்துடுது. ஸோ அதை ரெண்டுத்தையும் நம்ம சும்மா இந்த மாதிரி பிடிச்சா, ஒன்னா பிடிச்சா அப்படின்னா ஆப்போசிட் சைட்ல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரும். ஸோ ட்ரையாங்கிள் எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. துணியை வந்து நம்ம கரெக்டா மொல்லமா இந்த மாதிரி இழுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டாட் ஆட்டோமேட்டிக்கா அதுவாவே மடிப்பு வந்துடும். டாட் இந்த மாதிரி மடிச்சா இங்கே 2 மடிப்பா மடிச்சுட்டு இங்கதான் டாட் பிடிக்கணும். இந்த டாட்டோட லென்த் எவ்வளவு அப்படின்னா, இங்க வந்து ஒரு 1 இன்ச் இருக்கு, இங்க வந்து 1 இன்ச் இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்க ஒரு 1 இன்ச், இது சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு மேல 1 இன்ச் மார்க் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம டாட்டை முடிச்சிடணும். இப்ப நம்ம 3 டாட்டும் பிடிச்சாச்சு. 3 டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த சென்டர் பாயிண்ட்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வந்தா நம்ம பிடிச்சிருக்க டாட் எல்லாம் கரெக்ட். இது வந்து பேக் சைடு. இப்போ ஃப்ரண்ட் சைடு அப்படியே நம்ம திருப்பி போடுறோம். திருப்பி போட்டா நம்மளுக்கு கப் ஷேப் வந்து இந்த ஷேப்ல இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அதுக்கும் டாட் பிடிச்சிடலாம். ஸோ இதுதான் நம்ம கப் சைஸ் ஸ்டிச் பண்றதுக்கான மெத்தடு. ஸோ அளவு பிளவுஸ் வச்சு அதே அளவுல நம்ம கப் சைஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கீழே வந்து பட்டி வைப்போம் இல்லையா, அந்த பட்டி எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்ம பிளவுஸோட கப் சைஸ் டாட்ஸ் ஸ்டிச் பண்றதுக்கான மெத்தடு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கீழே பட்டி எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து பிகினர்ஸ்க்கான வீடியோ. ஸோ அதனால நான் தனித்தனியாக சின்ன பார்ட்ஸாக போட்டிருக்கேன், ஸ்டிச் பண்ணுறது அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ரெஹானா ஸ்டிச்சிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.